வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு செய்யக்கூடிய இறால் பிரியாணி செய்யலாம். நான் 200 கிராம் அளவுக்கு இறா எடுத்து அதில் 2 சிட்டிகை மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், வரமிளகாத்தூள் கொஞ்சோண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை அந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து அது கொஞ்சம் பொரியட்டோன்னு அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி தக்காளி மசிகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இறாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து விட்டுடுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள், காரத்துக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இறாலேருந்து நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகிருக்கும். கலந்து விட்டுட்டு இது கூட 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஸ்டவ்வு. இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் நான் 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 30 நிமிஷத்துக்கு முன்னாலேயே ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். கலந்து விட்டு மூடிடலாம். இதை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு அது மேலே இந்த மாதிரி தண்ணியும் அரிசியும் லெவலாக வந்த பிறகு அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சுட்டு நல்ல லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்ல லோ ஃப்ளேம்லேயே ஒரு 7-8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நல்லா பொலன்னு அழகாக வெந்து வந்திருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான இறா பிரியாணி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.